அண்மைச் செய்தி நீட் தேர்வுக்கு எதிராக தொடர் சட்ட போராட்டம் நடத்த அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் நடத்துவதற்கான தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறையை எதிர்த்து 2023 ஜூலையில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காததை எதிர்த்து தேவைப்படின் புதிய வழக்கும் தொடரப்படும் எனவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நிறைவு பெற்ற நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அக்கூட்டத்தில் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது, செய்தி குறித்த முழு விவரம். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக 2வது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அடுத்த கட்ட போராட்டத்தில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள், மேலும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுவதற்கான ஏற்கனவே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் புதிதாக ஒரு வழக்கு தொடுக்கப்படும் என்ற தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழுமையாக சட்ட போராட்டம் என்பது நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீட் விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்ட பிறகுதான் 2வது முறையாக இந்த சட்டப்பேரவையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுதும் இந்த நீட் தேர்வு அந்த ஒப்புதலை ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்களிப்பதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மறுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் ஒருமனதாக அனைத்து கட்சிகள் சார்பாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, அதே போல சட்ட முன்வடிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதையும் எதிர்த்து புதிய வழக்கு ஒன்றையும் உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்ளப்படும் என்று ஒருமனதாக இந்த கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் இதற்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வு முறையை தமிழகத்திலிருந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒருமனதாக 2 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுக, பாஜக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட 3 கட்சிகள் மட்டும் பங்கேற்கவில்லை. தமிழக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று ஒருமனதாக இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.